அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். இந்த நாளிலே மறுபடியுமாக இந்த ஆலயத்திற்கு வரவும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் சபைக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த அருமையான போதகர் ஐயாவையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் எங்கெங்கேயோ பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தைக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆவியானவர் ஒருவரே அப்படிங்கிற முதல்ல இந்த இடத்துல அருமையான ஐயா பேசும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின அநேக காரியங்களை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. நிறைய காரியங்களை இந்த நாளில் நாம் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்து உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் பிரசங்கித்தார், கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். வேதத்துல பவுல் லீதியாளுக்கு மாத்திரம் பிரசங்கித்தார்னு எழுதப்படல. லீதியாளோடு கூட அங்கு அநேகர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா திறக்கப்பட்டது லீதியாளினுடைய இருதயம். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை பேச வேண்டும், நீங்க பேசுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில ஆண்டவரே அது அபியாசப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து அவர் விரும்பின விளைவை இந்த நாளில் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவாராக. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்ல போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல வரல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவருடைய சத்தத்தை கேட்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். சொல்லுவோமா? நேச ஆளிலே இறங்கி வாருமே எல்லாரும். மேகமே மகிமையின் எந்தாள் போதுமே. எல்லாம் ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சொல்லுவோம் மேகமே. உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். நாளிலே இறங்கி வாருமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. நடக்கும் பாதைதனை
நாள்தோறும் காட்டுமே நடக்கும். மேகமே மேகமே இந்த நாளிலே எல்லாரும் சத்தமாக மேகமே. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, நீங்க மத்தியில அசைவாடுவீராக. ஓ, எல்லாம் நடக்குமே. மேகமே 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 போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மேகமே. ஆமென். போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மேகமே ஷகபரகா தரலகா ஒரிகமனமரகா தரலகா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக ஆண்டவரே இந்த இடத்துல நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியிலே ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இடைபடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர். என வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவரே இந்த சபையில நான் என்ன போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தையில அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குமா? அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்புக்குரியவை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் அல்லது மாறாத சில காரியங்கள் மாறுவதற்காக ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அநேக நாட்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் காத்திருப்பது உண்டு. இந்த காரியத்திலே ஒரு நன்மை ஏற்பட்டு விடாதா, இந்த சூழ்நிலை மாறிவிடாதா, இந்த நபர் மாறிவிட மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட கர்த்தர் இந்த இடத்துல அவர் எங்கள் வாழ்க்கையிலே அல்லது எங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் எழும்ப மாட்டாரோ என்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த காரியம் இன்னும் நிறைவேறல. இந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் இன்னும் நாங்க பார்க்கல. நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நம்ம செபித்து ஒருவேளை காத்திருந்து என்ன ஆயிருக்கலாம், ஒருவேளை நம்ம மறந்தே போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஓசியா 6வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது.
அந்த சூரியன் எழும்பி வருவதற்கு முன்பதாக இந்த கடற்கரையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியனே வந்திருக்காது. ஆனா அந்த இடம் முழுவதும் அந்த பகல் அந்த இருளெல்லாம் மறைந்து அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி கடலுக்குள்ள இருந்து அந்த சூரியன் வருகிறத பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கானவைகளை செய்வதற்கு வேதம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சூரியன் வருகிறத யாரும் போய் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற சில காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்து நிற்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த புறப்படுதல் எப்படி இருக்குமா, அருணோதயம் போல இருக்குமா. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சில காரியங்களை எனக்கு முன்பதாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதற்கு முன்பதாக இதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் செவிகளிலே ஒரு பெரிய இடி முழக்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்தார். ஒரு பெரிய இடி முழக்கம், திடீர்னு ஒரு பெரும் மழையின் இரைச்சல் சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். எடுத்தவங்க வாசிங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல வேதம் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இஸ்ரவேல் தேசத்துல மழை இல்லை பல ஆண்டுகளாக. இப்போ அந்த தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எலியாவை தேடாத ராஜ்யம் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வார்த்தையில எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, நீ ஆகாபுக்கு போய் உன்னை போய் காண்பி அப்படிங்கிறார். அப்போ இவர் ஆகாபுக்கு முன்பதாக அவர் கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல நடந்த காரியம் உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்மேல் பர்வதத்துல எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் பலிபீடங்களை கட்டி அந்த இடத்துல ஆராதனை செய்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆராதனை நடக்கிறது. அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, வானத்தில் இருந்து அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன பின்பு அவர்கள் முழுவதுமாக அந்த பகல் நேரம் முழுவதும் அவர்கள் அந்த இடத்துல என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள், ஒன்னும் அங்க நடக்கல. கடைசியாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போது எலியாவினுடைய டேன் அந்த இடத்துல வருது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வார்த்தை சொல்லுகிறது, எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார். என்ன செஞ்சாரு? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார். அப்போ அந்த இடத்துல எலியா அவரை பார்த்து கேட்கிறார். 21வது வசனம், 1 ராஜாக்கள் 18:21. அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வம்னா நீங்க கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா நீங்கள் பாகாலை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் ஒண்ணுமே சொல்லல. நாங்க கர்த்தரை தான் பின்பற்றோம்னு சொல்லல, நாங்க பாகாலை தான் பின்பற்றுகிறோம்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவர் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த இடத்துல பலியை செலுத்த ஆரம்பிக்கிறார். இந்த பலியை செலுத்தின பின்பு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து வேதம் சொல்லுகிறது, சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இப்போ இந்த காரியங்கள் முழுவதும் நடந்த பின்பதாக இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்ப எலியா ஆகாபின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஓகே, இந்த வார்த்தைய எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டல. என்ன சொல்றாரு அந்த வார்த்தை? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை எலியா சொல்லும் பொழுது எலியா அந்த சத்தத்தை கேட்கிறார். பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது, நீர் போய் போஜனபானம் பண்ணும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒருவேளை சுத்தி ஏதோ அந்த இடத்துல பெரிய மேகங்கள் உருவாகி இடி மின்னல்லாம் ஏற்பட்டதா அப்படின்னு பார்க்கும் பொழுது 42வது வசனம் 43வது வசனத்தை வாசிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். போதும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆகாபின் இடத்துல என்ன சொன்னார்? நீ போய் போஜனமானம் பண்ணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இதை சொல்லிவிட்டு எலியா அந்த இடத்துல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல அந்த இடத்தின் சூழ்நிலையை வேதம் பதிவு செய்யவில்லை. மாறாக அங்கு நடக்கிற இன்னொரு காரியத்தை வேதம் நமக்கு எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறது. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா அந்த 43ல சொல்லப்படுகிறது, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்க்கிறான், எதுவும் மேகம் தெரியுதான்னு, ஒன்றும் இல்லை என்றான். ஒன்றும் இல்லை என்றான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்தத்தை கேட்ட எலியா சூழ்நிலையை பார்க்கிறான், ஒண்ணும் இல்லை. விளங்குதா? சத்தத்தை கேட்டான் எலியா, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நம்மளும் அநேக நேரங்களில் இந்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுமந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? சத்தத்தை கேட்டவர்களாக போய் நிற்கிறோம். சூழ்நிலைகள் ஒன்றுமில்லை. போய் அப்படியே உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல சோர்ந்து போகல. வேதம் சொல்லுகிறது 44வது வசனம் வாசிங்க. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி. ஓகே, இந்த வார்த்தையில நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என் காதுல ஒரு இரைச்சலை கேட்க பண்ணீங்க, என் காதுகள்ல ஒரு பெருமழையின் சத்தத்தை கேட்க பண்ணீங்க. ஆனா நிகழ்வுல, பிரசன்ட்ல, சூழ்நிலையில ஒண்ணுமில்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலியா ஆண்டவர் இடத்துல சொல்லல, என்ன ஆண்டவரே பெருமழையின் சத்தத்தை கேட்க பண்ணீங்க, ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. ஆனா அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல நீங்க 44ல வாசிக்கும் பொழுது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, எத்தனை தடவை? 7 தரம் போய் அந்த சமுத்திர முகமாய் இந்த ஊழியக்காரன் பார்த்துட்டே வாரான். அவன் பார்த்துட்டே வரும் பொழுது நீங்க நல்லா கவனிங்கள, உங்க கைய இப்படி எடுத்துக்கோங்க. உள்ளங்கை இதுதான். இது கையில பார்க்கிறதுக்கு நம்ம கை பெருசா தெரியுது. இதுவே வானத்துல இந்த உள்ளங்கை அளவுல ஒரு மேகம் இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ மழை வரப்போது நம்ம ஓடுவோமா? இங்க பெரிய மேகம் வந்தாலே நம்ம ஏரியால ஓடிடுது, அப்படி மேக கூட்டம் கலைஞ்சிருது. அப்போ உள்ளங்கை அளவு மேகத்தை இந்த ஊழியக்காரன் பார்க்கிறார். இவரும் சலித்து போயிட்டாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை போய் பார்க்கிறாரு, ஒண்ணு இல்ல. ஆனா 7ஆம் தரம் போகும் பொழுது உள்ளங்கை அளவு மேகம் அந்த இடத்துல எழும்பி நிற்கிறது. அப்ப எவ்வளவு சின்னதா அவருக்கு தெரிந்திருக்கணும். இதை சரி எலியா கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் அவர் ஜெபிக்கட்டும்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் ஒருவேளை அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 44வது வசனத்துல, 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா?
இந்த உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த உடனே எலியா மறுபடியும் உட்காரல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரைச்சல் சத்தம், இந்த பெருமழையின் சத்தம், இந்த இடிமுழக்க சத்தம், அந்த சத்தத்தை கேட்கும் போது இருந்த அவனுடைய வேகம் இந்த உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்தவுடனே வேதம் சொல்லுகிறது, இந்த உள்ளங்கை மேகம் போதும் அவர் சொன்ன பெருமழையின் இரைச்சல் கேட்பதற்கு இந்த ஒரு உள்ளங்கை அளவு மேகம் போதும் என்பதை எலியா விசுவாசித்தபடியினாலே 44வது அதிகாரம் பின்பதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. பின்பகுதி 44வது வசனம் பின்பகுதி 1 ராஜாக்கள் 18:44 பின்பகுதி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இந்த வார்த்தை முடிஞ்ச உடனே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆகாப் போ சொல்றாரு. 45வது வசனம், அதற்குள்ளாக போதும், அதற்குள்ளாக. நல்ல கவனிங்க, எழும்பினது சிறிய மேகம், எழும்பினது சிறிய மேகம். ஆனா வேதம் சொல்லுகிறது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், சிறிய மேகம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நான் கிளம்பும் பொழுது அவர்களுக்கான ஒரு உள்ளங்கை மேகத்தை இன்றைக்கு நான் எழுப்ப போகிறேன். இந்த உள்ளங்கை மேகத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை புரிந்து கொள்ள சொல். அவர்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் சம்பவிப்பதற்கான காலத்திற்குள்ளாக அவர்கள் நுழைந்து விட்டார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்க பார்க்கிறது சின்ன உள்ளங்கை அளவு மேகம் தான், ஆனா வேதம் சொல்லுகிறது அதற்குள்ளாக இந்த சூழ்நிலை மாறுகிறத பார்க்க போறீங்க. அதற்குள்ளாக நீங்கள் ஜெபித்த காரியத்திற்கான விண்ணப்பங்களை பார்க்க போறீங்க. அதற்குள்ளாக ஒரு பெருமழையின் இரைச்சல். இந்த வேகம் சொல்லுகிறது இந்த மேகத்திற்கும் வந்த மழைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அந்த மேகத்தின் அளவுக்கும் வந்த பெய்த மழைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த மேகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடத்திலே நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது அதற்குள்ளாக, அதற்குள்ளாக அந்த மேகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளாக அந்த இடத்துல ஒரு பெரிய மழை பெய்தது. அந்த மேகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளாக ஒரு சூழ்நிலை மாறுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சிறிய மேகம், உள்ளங்கை அளவு மேகம் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்காக இன்றைக்கு எழும்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தத்தை, பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்ட எலியா அவர் சும்மா முடங்கி போய் உட்காரல, அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கல. அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்டு முன்னும் இன்னும் பார்த்து சூழ்நிலையை பார்க்கிறார். கிளியர் ஸ்கையா இருக்கு. தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ சமுத்திர முகமா போய் ஏதாவது மேகம் எழும்பி நிற்கிறதா பாருங்கிறார். ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இப்படிதான் சொல்லுவாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எலியா உட்காரல. நல்லா கவனிங்க, நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்குமான பதில் உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறதை நீ வருகிற நாட்களிலே காண போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். ஒருவேளை நீங்க பார்க்கலாம், ஆண்டவரே இத்தனை நாட்கள் நான் ஜெபித்து ஆண்டவரே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தான் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு இவ்வளவு சிறிய மேகத்தை தான் பார்த்திருக்கிறேன், இந்த காரியத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் பார்த்திருக்கிறேன், இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க சொல்லலாம், கர்த்தர் சொல்லுகிறார் நீ அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளாக அந்த சூழ்நிலையில ஒரு பெரும் மாற்றத்தை உங்கள் கண்கள் காண போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். இந்த காரியத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய பார்வை எசேக்கியேல் 37வது அதிகாரத்திற்கு நேராக திருப்ப ஆரம்பித்தார். இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை குறித்து வேதம்
பதிவு செய்திருக்கிறது. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் அந்த இடத்துல கிடக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதன் நடுவாக இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் நடந்து கடந்து செல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது உலர்ந்த எலும்புகள் அப்படிங்கும் பொழுது நெடுநாளாய் காய்ந்து போன எலும்புகள். நீங்க ரோட்ல எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது சில எலும்பு துண்டுகள் கிடைக்கும். அந்த எலும்பு துண்டுகளை நீங்க பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப காய்ந்து போன நிலைமையில அந்த எலும்புகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த வேதம் சொல்லுகிறது இந்த எலும்புகளில் ட்ரை போன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதற்குள்ளாக இருக்கிற உயிரணுக்கள் என்ன பண்ணியிருக்குமா, மரித்து போயிருக்குமா. ஒரு எலும்பு நீங்க கடையில போய் இப்ப மட்டன் வாங்குறீங்க, ஒரு நல்லி எலும்பு இருக்குன்னா அந்த எலும்புக்குள்ளாக அந்த மஜ்ஜை இருக்கும். சொல்ல புரியுதா? அந்த மஜ்ஜை அதுதான் உயிரணுக்கள். அப்போ இந்த உயிரணுக்கள் எல்லாம் மரித்து போய் வெற்றிடமாக ஒரு கூடாக உலர்ந்து கிடக்கிற ஒரு எலும்பு தான் இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வேதம் சொல்கிறது அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது வேதத்துல உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்யறாரு? இது மரித்து போன ஒரு காரியம் அல்லது முடிந்து போன ஒன்று. அங்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். முதலாவது என்ன சொல்றாரு? அங்கு நரம்புகளை சேர்த்து. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தை உண்டாக்கி. மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை தோலினால் மூடி. நல்லா கவனிங்க, இது 3 அங்க இல்ல. அங்க கிடக்கிறது வெறும் எலும்பு. இந்த எலும்பு எப்படிப்பட்டது? மரித்து போன எலும்பு, ஜீவன் இல்ல. அந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் உயிரணுக்கள் எல்லாம் மரித்து போய் கிட்டத்தட்ட எவரிதிங் இஸ் ஓவர், எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்ட நிலைமையிலே கடக்கிற எலும்பு. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நரம்புகள், மாம்சம், தோல். இந்த 3ம் இல்லாத ஒன்றை அந்த எலும்புகளுக்கு மேலாக நான் உருவாக்குவேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடம் ஆண்டவர் பேசுகிறார். இதற்கு பின்பதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த 7வது வசனத்துல இந்த நரம்புகள், இந்த மாம்சம், இந்த தோல். நல்லா கவனிங்க, இந்த 3மே அங்க இல்ல. அங்க கிடக்கிறது என்னது? வெறும் எலும்பு. ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது 7வது வசனத்துல இங்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை மாற்ற விரும்பும் பொழுது அந்த இடத்துல வேதத்துல நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு இரைச்சலை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த இடத்துல ஒரு இரைச்சல் உண்டாகிறது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்பதாக நம்ம வாசித்த 1 ராஜாக்கள் 18லயும் இந்த காரியத்தை நீங்கள் உணர முடியும். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய செவிகளில் இந்த நாளிலே ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அநேகருடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. அநேகருடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. இந்த இரைச்சல் உண்டாகும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த வேதம் சொல்லுகிறது ஒழுங்கற்ற சில சூழ்நிலைகள், அதாவது உலர்ந்த அனுபவத்துக்கு காரணமாயிருந்த சில சூழ்நிலைகள் மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்துல இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க வாழ்க்கையில தான் இரைச்சல் உண்டாக போதான்ற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு இரைச்சல் உண்டாக போகிறது. உங்க எல்லைக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. நீங்க அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எசேக்கியேல் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அதுவரைக்கும் ஒரு அசைவு உண்டாகல, எலும்பு தன் தன் எலும்போட கூட சேரல. ஒவ்வொரு எலும்பு எங்கெங்கயோ கிடக்குது. ஆனா இரைச்சல் உண்டான உடனே அதை நான் சொன்னேன், முதலாவதாக அங்கு ஏற்பட்ட ஒரு காரியம், ஒழுங்கற்ற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன் இந்த
ஒழுங்கற்ற சூழ்நிலைகள் அல்லது உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில பாதிப்புக்கு காரணமாயிருந்த சில காரியங்களை இந்த இரைச்சல் உண்டான மாத்திரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த இரைச்சல் கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, நம்ம வாசித்தபடி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த இரைச்சல் சும்மா ஏற்படல. இந்த இரைச்சல் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில காரியங்கள் அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சில காரியங்கள் அல்லது உங்க வாழ்க்கையில பிசாசு நிமித்தமாக ஏற்பட்ட சில பாதிப்புகளை சரி செய்யத்தக்கதாக கர்த்தர் முதலாவது ஒரு இரைச்சலை அனுப்புகிறார். இந்த இரைச்சல் எல்லா எலும்புகளையும் ஒண்ணு சேர்க்குதான். எல்லா எலும்புகளையும் ஒண்ணு சேர்க்குது. நல்லா கவனிங்க. இந்த எலும்புல என்ன இல்ல? உயிர் இல்ல, உயிரணுக்கள் இல்ல. ஆனா இந்த எலும்புகள் ஒன்று சேருது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? கர்த்தர் ஒரு இரைச்சலை உங்க வாழ்க்கையில உங்க எல்லைகளுக்குள்ளே கேட்க பண்ணுவாரானால் நடக்காதது என்று நீங்கள் சொல்லுகிறது நடக்கும். மாறாததுன்னு சொல்லுகிற காரியங்கள் மாறும். சில சூழ்நிலைகள் இதெல்லாம் இனி அவ்வளவுதான் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறத உங்க கண்கள் காணும். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. இரைச்சல் உண்டான சமயத்திலே சில ஒழுங்கற்ற சூழ்நிலைகள் சில ஒழுங்குக்குள்ளாக இட்ஸ் ஆர்டர், இட்ஸ் கம் டு ஆர்டர், ஒரு ஆர்டராக அது வருகிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த வார்த்தை சொல்லுகிறது 8வது வசனத்துல வாசிங்க. 8வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில். இதேதான் அந்த இடத்துல நடந்தது. அதற்குள்ளாக இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதற்குள்ளாக இந்த ரெண்டு வார்த்தையும் உங்க வேதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எல்லாம் உங்க நோட்ஸ்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருக்கு இதை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில். இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் மாறாத சில காரியங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் சில மாறாத சில நபர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. சில நேரங்கள்ல இதுவரைக்கும் சில சூழ்நிலைகளுக்காக நீங்கள் செபித்து அது மாறாத காரியங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் பார்த்து கொண்டிருக்கையில் அங்க என்ன நடக்குது? பார்த்து கொண்டிருக்கையில் என்றால் சடன்லி, திடீரென்று அந்த வார்த்தை சொல்லுகிறது, இழந்தவைகள் மீண்டும் உருவாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, இழந்தவைகள் என்பது திரும்ப பெற முடியாதவைகள். நான் சொல்றது விளங்குதா? இழந்தவைகள் என்பது திரும்ப பெற முடியாதவைகள். இந்த இழந்தவைகளை நாம் திரும்ப பெற முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இழந்தவைகள் திரும்ப பெற முடியாத சில நேரங்கள், சில உழைப்புகள், சில ஆசீர்வாதங்கள், சில சரீர பலன்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி பிரயாசப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிற நிலைக்கு வந்த எல்லா காரியங்களையும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மறுபடியும் உங்களை காண செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 3 காரியத்தை சொன்னாரு. எசேக்கியேக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி. இது சம்பவிப்பதற்கு என்ன நடக்கும்? பூரா எலும்பு குவியல். ஆனா அந்த இரைச்சல் எல்லாவற்றையும் ஆர்டராக மாத்துகிறத நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ஆர்டராக டிசார்டராக இருந்த சில காரியங்கள், அது ஒழுங்கற்ற காரியங்கள், ஒழுங்கின்மையாக கறந்த காரியங்கள், அது நேராக மாறும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காணும் எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த எலும்புகள் நேராக சேர்ந்த மாத்திரத்திலே அந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, அவன் பார்த்து கொண்டிருக்கையில் நரம்புகள் சேருகிறது, எலும்புகள் மாம்சம் உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, தோலினால் அது மூடப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னுகிற காரியம்,
அந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது 8வது வசனம். வாசிங்க 8வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோரினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அந்த இடத்துல என்ன இல்லையா? ஆவி இல்லாம இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசித்தபடி அவருடைய அருணோதயம், அவருடைய அருணோதயம், அவர் வருகிற அந்த வருகை புறப்பட்டு வருகிற அருணோதயம் போல இருக்குமா? இந்த வார்த்தையினுடைய தெளிவு, இந்த வார்த்தையினுடைய காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் உங்களுக்கான ஒரு மேகத்தை எழுப்பும் பொழுது, அந்த ஒரு இரைச்சலை உண்டாக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில அவர் எழும்பி விட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழும்பும் பொழுது இந்த ஒழுங்கற்ற நிலையில் இருக்கிற எலும்புகள் மறுபடியும் ஒழுங்கற்ற நிலையிலே இருக்க முடியாது. அவர் எழும்பும் பொழுது அந்த இடத்துல மாம்சம் அந்த எலும்பை மூடாமல் இருக்க முடியாது. அவர் உங்கள் வாழ்க்கையில எழும்பும் பொழுது உங்கள் மாம்சத்திற்குள்ளாக நரம்புகள் சேராமல் இருக்க முடியாது. அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழையும் பொழுது உங்கள் அந்த எலும்புகளுக்கு மேலாக சதைகள் மூடப்படாமல் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒரு இரைச்சலை இந்த காலை வேளையில உங்க செவிகளை நான் கேட்க பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அநேகரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரோடு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்கள் செவிகளிலே சில இரைச்சலை கேட்க பண்ண போகிறார். சில இரைச்சல் கேட்க பண்ண போகிறது. இதுவரைக்கும் சில சூழ்நிலைகளினுடைய காரியங்கள், சில இரைச்சல்கள், நீங்க கேட்ட இரைச்சல்கள் இதுவரைக்கும் வேற, நீங்க பார்த்த இரைச்சல்கள் வேற, நீங்க பார்த்த கலகங்கள் வேற, நீங்க பார்த்த அவமானங்கள் வேற, நீங்க பெற்ற வெட்கப்பட்ட இடங்கள் வேற. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. இந்த இரைச்சல் உன் வாழ்க்கையிலே, உன் எல்லைகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண அல்ல. இதுவரைக்கும் குழப்பத்தினால் ஏற்பட்ட சில பிரிவுகளை, குழப்பத்தினால் ஏற்பட்ட சில இழப்புகளை, குழப்பத்தினால் ஏற்பட்ட சில காயங்களை மாற்றுவதற்கு ஒரு இரைச்சலை நான் அனுமதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. பால் யாங்கிஷோ அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். இந்த பால் யாங்கிஷோ மறைந்த ஒரு சபை போதகர். ஆரம்ப காலத்தில் தென்கொரிய தேசத்தில் ஒரு கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வரலாறுல எழுதும் பொழுது அந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுது கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை அவருக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு கிராமத்திற்குள்ள அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த கிராமத்தையே உனக்கு நான் கொடுப்பேன், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். போய் பல ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். ஆனா ஒரு காரியம் நடக்கல, ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் கூட ரட்சிக்கப்படல. ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, அங்க ஒண்ணுமே நடக்கல. திடீரென்று ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற சில மூப்பர்கள் வந்து இந்த பால் யாங்கிஷோவை பார்த்து சொன்னாங்களாம், பா, நீயும் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, ஏதோ ஆண்டவரை பத்தி, கடவுளை பத்தி, இயேசுன்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கிற, இங்க ஒண்ணுமே யாருமே ஏற்றுக்கொண்டது போல தெரியல, தயவு செய்து எங்க கிராமத்தை விட்டு வெளியே போயிரு அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொன்னாராம், ஐயா, நான் வேற எதுவும் தப்பா சொல்லல, இயேசு நல்லவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், இதைத்தான் நான் சொன்னேன். இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், அப்படியா, அப்படின்னா இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என்பது உண்மையானால் எங்க கிராமத்துல 16 வருஷமா ஒரு வாலிப மகள் படுத்த படுக்கையா படுத்திருக்கிறான். நீ அந்த வாலிப பெண்ணை நீ சொல்ற இயேசு எழுப்பி விட்டால் இந்த கிராமங்கள் முழுவதும் நாங்க இதை நம்புறோம். நீ சொல்ற அந்த இயேசுவை குறித்து இந்த கிராமத்துல ஊழியம் செய்வதற்கு உனக்கு அனுமதி கொடுக்கிறோம். அந்த பொன் எலும்பல,
அந்த மகள் எழும்பல அப்படின்னா அடுத்த நாளே நீ வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடணும். அவருக்கு கொடுத்த டைம் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக. அப்போ அவரு ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு கிராமத்துல ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படலையா ஆண்டவரே, ஆனா நீங்க இந்த கிராமமே ரட்சிக்கப்படும் எனக்கு வாக்கு பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பெண் கிட்ட போய், அந்த வாலிப பிள்ளை மகள் படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள், அவள் போய் அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பயங்கரமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்கிறாரு, ஒண்ணு நடக்கல, வந்துட்டார். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதத்தின் கடைசி நாள் வந்தது. அந்த கடைசி நாள்ல போய் பயங்கரமா ஃபாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த பெண்ணுக்காக கண்களை மூடி போராடி ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்துட்டு கண்ணை திறந்து பார்க்கிறார், அந்த மகள் அப்படியே கிடக்கிறான். சரி ரைட், நமக்கு முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார். விடிந்தால் அந்த கிராமத்தை அவர் காலி செய்யணும். விடிந்து சூரியன் அஸ்தமிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வேளையில இவர் அவருடைய தனி ஜெபத்துல ஆண்டவரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறார். 4 மணிக்கு இவருடைய வீட்டினுடைய அறை கதவு தட்டப்படுகிறது. அந்த அறை கதவு தட்டப்படும் பொழுது வேகமாக வந்து அவர் அந்த கதவை, இந்த நேரத்தில் யார் தட்டுறான்னு சொல்லி அந்த கதவை திறந்து பார்க்கிறார். இத்தனை நாட்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலோ அந்த வாலிப மகள் வந்து அந்த வாசல் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அவளை பார்த்த மாத்திரத்திலே இவர் சொல்லுகிறார், என்னாச்சுன்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் பேச ஆரம்பிக்கிறார். நான் படுத்து கிடந்தேன், வெள்ளை அங்கி தரித்த ஒருவர் என் அருகே வந்து நின்று எழுந்திரு மகளே என்றார். நான் எழுந்து நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இயேசு என்று சொல்லி மறைந்தார் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷமாயிட்டு, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீரே என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு கூட அந்த மகளுக்கு ஜெபித்து விட்டு உள்ள போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு மணி நேரம், 5 மணிக்கு ஒரு பெரிய சத்தம் அவர் வீட்டை சுற்றி கேட்கிறது. நிறைய மனிதர்கள் நிற்கிற சத்தத்தை போல வந்து அந்த கதவை திறந்து பார்க்கிறார். மொத்த கிராமமும் 5 மணிக்கு இவர் வீட்டுக்கு முன்பதாக நிற்க ஆரம்பித்தது. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மகள், வாலிப மகள், 16 வருஷம் படுத்த படுக்கையில இருந்த அந்த வாலிப மகள் இந்த பால் யாங்கிசோவை பார்த்துவிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி இயேசு என்னை எழுப்பினார், இயேசு உயிருள்ளவர், இயேசு உயிருள்ளவர் என்று சொல்லி ஒவ்வொரு கதவையும் தட்டி 300 குடும்பத்தையும் அந்த அதிகாலை வேளையிலே அந்த பால் யாங்கிசோ வீட்டுக்கு முன்பதாக நிறுத்தினார். நினைச்சு பாருங்க, பால் யாங்கிசோக்கு அந்த மூப்பர்கள் ஒரு கெடு விதித்தாங்க. அந்த கெடு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இப்போ வாக்குத்தத்தத்துக்கு எதிராக ஒரு சம்பவம் நடக்குது. நீ இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு ஒரு இறைச்சல். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த இறைச்சல் நல்லது, இந்த இறைச்சல் நல்லது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே ஒரு இறைச்சலை கட்டளையிடுவார் என்றால் அது உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை ரீஅலைன் பண்ணுகிறார் என்று அர்த்தம். எதெல்லாம் பிசாசு முறித்து போட்டானோ, எதையெல்லாம் பிசாசு திருடினானோ, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் மறுபடியும் ஒரு ரீஅலைன் பண்ணுகிறார். இறைச்சல், அந்த இறைச்சல் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய செவிகளிலும் கேட்கப்பட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்கள் அப்படியே எழும்பி நின்று நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எஸ், எல்லாரும் கண்களை மூடி. இன்றைக்கு கர்த்தர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உயிருள்ள தேவனாக, உயிருள்ள தேவனாக. O shaka barabagata o rega dia hara lama namagata ஒரு அருணோதயம் போல, ஒரு அருணோதயம் போல அவர் புறப்பட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். இதோ அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு இறைச்சல், ஒரு இறைச்சல் இந்த நாளிலே உங்கள் செவிகளிலே கேட்கப்பட போகிறது. அன்றைக்கு எலியா காதுகளிலே ஒரு இறைச்சல் உண்டானது, ஒரு பெருமழையின் இறைச்சல். அவன் சுற்றி பார்க்கிறாங்க, ஒண்ணு நடக்கல. அந்த இறைச்சல்
வந்த சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த இடத்திலே ஒரு பெரிய பெருமழை உண்டானது. ஒரு பெரிய பெருமழை உண்டானது. கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார், அநேகருடைய செவிகளிலே இன்றைக்கு ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. அந்த இரைச்சல் உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில சில காரியங்களை கர்த்தர் மறுபடியும் புதிதாக மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த இடத்துல அந்த எலும்புகளுக்கு மேலாக மாம்சம், அந்த எலும்புகளுக்கு மேலாக நரம்புகள், அந்த எலும்புகளுக்கு மேலாக சதைகள் மூடுகிறத பார்த்து கொண்டிருந்தார். வெறும் எலும்பு, வெறும் எலும்பு. ஆவியானவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளை அநேக நாட்கள் பார்த்து கொண்டு விரக்தி அடைந்தவர்களாக இங்கு சில நின்று கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ, ஒரு இரைச்சல் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. இந்த இரைச்சல் உங்க வாழ்க்கையில சில ஒழுங்கற்ற காரியங்களை மாற்றுவதற்காக தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு இரைச்சல். தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு இரைச்சல். இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி. ஓ ரகமனமகதா, ஓ ஷகமரமகதா, ஓ ரிகமரமகதா. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. இதோ கர்த்தர் ஒரு இரைச்சலை அனுப்புகிற ஒரு நேரம். ஒரு இரைச்சல் உங்கள் காதுகள் கேட்கப்படுகிற ஒரு நேரம். ஓ ரிகமனமகதா, ஓ ஷகரமரமகதரல, ஓ ரிகமரமகபரா, ஓ செரலே மெரகேதோ, ஓ ரிகமரகமரமகா, ஓ ரினமரமகா, ஓ ஷாரியா ஹதுலக் மஹசே, ஓ ரிகமனமகதரல, ஓ ஷாரலியா ஹதோ, ஓ ரிமகமரகனா, ஓ ரினமரகமரமகபரகதா. ஒரு இரைச்சல், ஒரு இரைச்சல். இதோ அநேகருடைய செவிகள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி, ஓ கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே, அநேகருடைய ஆவிக்குரிய செவிகளை கர்த்தர் திறக்கிறார், திறக்கிறார், திறக்கிறார். ஒரு இரைச்சல் உண்டாகிறது. கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு இரைச்சல் உண்டாகிறது. ஒரு இரைச்சல் உண்டாகிறது. ஒரு இரைச்சல் உண்டாகிறது. ஒரு கமனமா கரலபக, ஓ ஷரலகமரபக, ஒரே பெக்கரலே மெனே பெக்கதா, ஒரே மெனா மகதரலபகதா, ஒரி கபரபபபபபபப, ஓ ஷகரலபபபபபப. ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதோ அநேகருடைய தலைகளுக்கு மேலாக ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்கிறேன். ஒரு சிறிய மேகம் ஒவ்வொருவருடைய தலைகளுக்கு மேலாக அது எழுப்பி நிற்கிறத பார்க்கிறேன். ஓ கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு இரைச்சல், ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. ஓ ஸ்ரீ பாபா 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 பாபா. மேகம், மேகம் எழுப்பி நிற்கிறது. மேகம் எழுப்பி நிற்கிறது. மேகம் எழுப்பி நிற்கிறது. ஓ ரகமனம கதரலகதா, ஓ ஷகபரபபபபபபப, ஓ ரிபபபபபபபப, ஓ ரகதனம ரகதரகதா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, yeah. பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் கரங்களை தட்டி ஆமென். ஏசையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு
பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி என்று சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொல்லுங்க மறுபடியும். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. அவரை பார்த்து சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டே. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசி ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் எஸ் லார்ட் ஏசையா வானத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொன்னதை செய்யும் வல்லவோ. செய்யும் வல்லவோ கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ. ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நான் புறப்பட்டு விட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன், புறப்பட்டு விட்டேன். அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற, அநேகருடைய காரியங்களை மாற்ற ஒரு அருணோதயம் போல நான் புறப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. இதோ அநேகருக்கு முன்பதாக நான் புறப்பட்டு விட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன். ஒவ்வொருவருக்கு முன்பதாக ஒரு மேகம் எழுப்பி நிற்கிறத பார்க்கிறேன். சொல்லுகிறார், இதோ நான் புறப்பட்டு விட்டேன். நான் புறப்பட்டதனுடைய அர்த்தம் இதோ மீறி எழுப்பி இருக்கிற இது வாசல். ஏசையா வாசல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ அவங்கள்ட்ட சொல்லு, நான் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டுட்டேன், அவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டு விட்டேன். எஸ், நான் அவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டதினுடைய அர்த்தம் தான் அவர்களுக்கு முன்பதாக எழும்பி இருக்கிற இந்த கையளவு மேகம். இந்த கையளவு மேகம், இந்த கையளவு மேகம் போதும் அவங்க வாழ்க்கையில நான் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அவர்கள் பெற்றுக்கொள்ள. அவர்கள் வாழ்க்கையிலே சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள
கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபைக்கு நேரா ஒரு பெரிய மேகம் எழும்பி இருக்கிறத பார்க்கிறேன். அந்த சபைக்கு நேரா எழும்பி இருக்கிற இந்த மேகம் கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரும் நாட்களில் நீங்க பார்க்க போறீங்க புதிய குடும்பங்கள், புதிய ஆத்துமாக்களினால் இந்த சபையை நான் நிரப்ப போகிறேன். இந்த சபையை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த சபையை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எஸ், அவருடைய மேகம் எழும்பின மாத்திரத்தில் இந்த சபைக்குள்ளாக ஒரு இரைச்சல் இந்த காலை வேளையில கேட்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதோ கர்த்தர் ஒரு இரைச்சலை கேட்க பண்ணுவாரானால் அவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க மறுபடியும், சொன்னதை